நீங்க கடவதாக சொல்லுங்க. அவிசுவாசம் என்னை விட்டு நீங்குவதாக. அல்லேலூயா. பெரிய செய்திகளெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலை குறித்து மட்டும் நம்ம பார்த்துட்டு கலந்துச்சிடுவோம். தீர்க்க தரிசனத்துலேயும் நிறைய இருக்குது. 1-2 தீர்க்க தரிசனம்லாம் இல்லை. 351 தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாமா? 351 அப்படிங்க. ஹல்லேலூயா. 351 தீர்க்க தரிசனம் இருக்கு. நான் அந்த 351 சுருக்குனா 34 வந்துச்சு. 34 எடுத்தாலே மணி 1 ஆயிடுமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. சரி, அப்படி ஒரு 7 சுருக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 தீர்க்க தரிசனங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வரணும், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதில் நோக்கம் என்ன, அவருடைய மரணத்தின் சம்பவம் என்ன, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள நடந்ததுன்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ள இதை குறித்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. வரும் காரியங்களை முன்கூட்டி சொல்லுகிறது தான் ரெவலேஷன், வெளிப்பாடு. அது ஒரு தீர்க்க தரிசனம். இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு தீர்க்க தரிசனம். வேதத்தில் எந்த புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்குது சொல்லுங்களேன். அப்புறம் ஏசாயா, எரேமியா, அப்புறம் சொல்லுங்க. கடனை ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ 7 தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நம்ம எப்படி அதுக்கு தான் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அந்த தீர்க்க தரிசனங்களாக நிறைவேறிச்சா? அவ்வளோதான். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறிடுச்சான்னு நம்ம பார்ப்போம். முதல்ல தேவனுடைய திட்டத்தின் உறுதியை பற்றி ஒரு ஆயுள் திட்டம், கடவுள் உலகுக்கே தன் மகனுக்கு அனுப்புகிறாருன்னு சொன்னதுக்காக அந்த திட்டத்தை குறித்து ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. இது யார் முதல் சொன்னான்னா ஏசாயா புஸ்தகத்தில் சொன்னார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசி சொல்றான். அந்த தீர்க்கதரிசி ஏன் சொன்னான்னா, தீர்க்கதரிசிகள் உருவாவது வரையிலும் நிறைய பலிகளை செலுத்தினாங்க. இந்த பலிகள் பாவ நிவாரண பலி இல்லை, பாவத்தை போக்குகிற ஒரு பலியுமா இல்லை. ஆனால் வழக்கத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, ஆடுகளையும் மாடுகளையும் போய் பலி கொடுத்து ரத்தத்தை பலிபீடத்தில் செலுத்திக்கிட்டு தங்கள் பாவம் போயிடுச்சு. இதை விட ஒரு பலி இருக்கு, நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போக்காட்டு பலியும்பாங்க. போக்காடாமா, அது போக்காடு. எப்படி போக்காடுன்னா, சிலதெல்லாம் ரத்தத்தில் பலி இருக்கு. ஒரு போக்காடுன்னு ஒன்று இருக்கு. எப்படி தெரியுமா? ஆசாரின்ட்டு கொண்டு வந்து ஒரு ஆட்டை கொடுப்பாங்க. அந்த ஆசாரியன் அது தலை மேல கை வச்சு அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பேரெல்லாம் சொல்லி அந்த ஆட்டு தலையில் அப்படி வச்சுட்டு பாலைவனத்துக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருவான். அது போயிட்டே இருக்கும். ஆசாரியன் அந்த குடும்பத்தார் அது இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது போய் கண்ணுக்கு தெரியாத தூரம் போய் மறைஞ்சிருச்சுன்னா இவன் பாவம் போயிடுச்சான். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பேர் என்ன, போக்காடுன்னு சொல்லுவாங்க. ஆடை போக விட்டுருவாங்க, போக்காடு. இந்த இப்படிலாம் இருந்தது. எதுவுமே மனிதனுடைய பாவத்தை கழிக்கிற மாதிரி தெரியல. மீண்டும் அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்ச்சி குத்திக்கிட்டே இருந்தது. எந்த காரியத்தில் அவன் விடுதலை பெறவில்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி ஒரு பலியை நிவர்த்தி செய்ய ஆகலைன்னு சொன்னோன்னு தான் தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். முதல் தீர்க்கதரிசி யாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனை அதிகாரம் பேசினார் பார்த்தா 66 அதிகாரங்களா அந்த புஸ்தகத்தில் இருக்கும். ஏசாயால எதை குறிக்குது அந்த 66னா, ஒரு வேத புஸ்தகத்தில் 66 புஸ்தகங்கள் உண்டுங்கிறத உறுதிப்படுத்துறது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதிகாரங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிக்குள்ள பைபிளை எடுத்தீங்கன்னா 72, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா புஸ்தகம் எவ்வளோ இருக்குன்னா 72 புஸ்தகங்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் தங்களை திருத்தி கொள்ள என்ன பண்ணிட்டாங்க, 66 போட்டுட்டு ஒரு 6 தனியாக எழுதிக்கிட்டாங்க. அதுக்கு முதல்ல அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்னது தள்ளுபடி ஆகமும் சொன்னாங்க. அது பேரு அவங்க என்ன வச்சுட்டாங்க, தள்ளுபடியாமா.
அப்புறம் ஏன் இணைச்ச? ஒன்றை கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது. ஆனால் நீங்கள் கூட்டிட்டீங்க. இதை சொன்னோன்னே எல்லாம் காதலி விழுந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க? தள்ளுபடிங்கிற பேரை எடுத்துட்டு இணையாகமம் இணைச்சிட்டாங்களாமா. இணையாகமம்னு வச்சுட்டாங்க. இப்போ இணையாகமம்னாக்கா அது இப்படி இணைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கன்னொன்னே இப்போ ஏதோ புதுசாக ஒரு பேர் வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் உழைப்பாங்க. நாளைக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களை கேட்பாங்க பைபிளில் எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு கேட்டா நீங்கள் என்ன புஸ்தகம் சொல்லுவீங்க? 66 தான் சொல்லணும். இல்லைங்களா, அவங்க 72 சொன்னாங்களே, 66 உண்மை. அது எப்படி நீங்கள் சொல்கிறது மட்டும் கரெக்டு அப்படின்னாங்கன்னா ஏசாயா தான் சாட்சி. ஏசாயாவுடைய அதிகாரம் எத்தனைன்னு பாருங்க. 66 அதிகாரம் கொண்ட ஒரு புஸ்தகம் தான் ஏசாயா புஸ்தகம். பிள்ளைகள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆமாம், அப்போ 72 கரெக்டானா 66 66 எப்படி நீ மட்டும் சொன்னது கரெக்டானாக்கா நீ சொல்லலாம். எடுறா ஏசாயா புஸ்தகம். ஏசாயால எத்தனை அதிகாரம் பாரு. ஏன்னா அவர் தான் பெரிய தீர்க்க. அவர் தீர்க்க தரிசனத்தில் தான் இவர் சாக போகிறது எல்லாமே சொன்னாங்க. அடுத்தது சகரியாவும் நிறையா சொன்னார். சகரியா 9:9 தான் முதல்லயே ஆரம்பிப்பார். அவர் கழுதை மரியின் மேலும் ஏறி வந்தாரு தீர்க்க தரிசனம் தான். அப்போ இப்போ இங்கே பிறப்பை பற்றி சொல்கிறார். ஏசாயா 7:14 அவர் கன்னிகையால் பிறப்பார். இதான் முதல் தீர்க்க தரிசனம். திரும்ப ஒரு பலியா பிறக்க போறவர், அவருடைய பெயர் மெசியா. மெசியா இந்த பூமியில எப்படி பிறப்பாருன்னா கன்னிகையின் வயிற்றில பிறப்பார். அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வயிற்றில். இன்னைக்கு யூதர்களுக்குள்ள மெசியா வந்து விட்டதை நம்பாததுனால அவங்க நல்ல பெரிய அரண்மனையில், ஏன்னா ராஜா பிறக்கிறாருன்னா எங்கே பிறப்பாரு? அரண்மனையில் பிறப்பாருன்னு சொல்லி இது என் காது வலி கேட்டது தான். நான் எந்த ரெக்கார்டும் படிக்கல, அது எனக்கு சொல்லப்பட்ட விஷயம். இன்னைக்கு யூதர்கள் யூதர்களில் பெரிய பெரிய அரண்மனைகளில் பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் ஒரு கன்னி பெண் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா என் வயிற்றில் மெசியா பிறக்கப்பா. அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவிசுவாசம்? இன்னும் மெசியா பிறக்கவில்லைங்கிறது தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. பிறந்தார்னு ஒரு குரூப் இருக்குது, பிறக்கலன்னு ஒரு குரூப் இருக்கு, உயிர்த்தார்னு ஒரு குரூப் இருக்குது, உயிர்க்கலன்னு ஒரு குரூப் இருக்கு. இன்னும் இந்த அவிசுவாச போராட்டம் சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு தான் நீங்கள் உலகெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்குங்கள். அதுலேயும் பாருங்க, முதல்ல ஒருத்தனை கூப்பிட்டு என்ன செய்ய சொல்றாரு? பிதா சுதன் பரிசுத்த ஆவிய திரியேக நாமத்தினாலே அவனுக்கு முதல்ல என்ன பண்ணுமாமா? ஞானஸ்தானம் கொடுங்க. அப்ப இந்த பண்டிகை நாளில் எது முக்கியம் பிரதர்னா? ஞானஸ்தானம் முக்கியம். கட்டாயமே இந்த 6ஆம் தேதி நீங்கள் நிறைய 4 பேர் கொடுத்தாங்க, 2 பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னு போயிட்டாங்க. போகல, அவங்க வர முடியல, 2 பேர் எடுத்தாங்க. இன்னும் நிறையா எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சுதா கூட வந்த ஒரு அம்மா கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் நம்ம வர முடியாமல் போயிட்டாங்க. ஆனந்தி அனுமம், அனிதா, இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் சுவிசேஷத்தை விட்டு நாங்கள் வெளியே போகலை. என்னால் எவ்வளவு முடியுமோ சபைக்கு ஒத்து தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் என்னை மாற்றிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படியோ உங்கள் ஒரு ஆளை நான் பார்க்க மாட்டேன். அநேகருக்கு எது பிரயோஜனமோ அதை தான் நான் பார்ப்பேன். கட்டாயம் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஒரு ஆளுடைய இதை நான் பார்க்கவே மாட்டேன். அத்தனை பேர்த்துக்கும் எது நியாயமானதோ அதை தான் செய்வேன். எங்களுக்கு எங்கள் சபை ஆராதனைக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் தருவேன். ஏன்னா அவங்கவுங்க கருத்துக்குள்ளே போனோம்னா சபையாக இருக்காது, அது கேலி கூத்து மாதிரி ஆகிடும். அதான் ஆண்டவர் அவரும் சொல்கிறாரு. இதை விட என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் ஆழமாக சொல்கிறேன். முதல்ல உங்கள் குழந்தைகளாகட்டும் நீங்களாகட்டும் ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2வது பாயிண்ட் தான் முக்கியம், நீங்கள் சீஷராகுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமா கட்டளை இருக்கு? சும்மா வந்துட்டு காசு கேட்டுட்டு மட்டும் போயிட்டு இருக்காத. சும்மா சம்பாதனை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காத. 2 காரியம் மிகவும் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அது எந்த வசனத்துல வருது? 28, 18, 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன். ஃபர்ஸ்ட் சீஷராக்குறது. முதல்ல என்ன ஆகணுங்க? நீங்க சீஷர் ஆகணும். சீஷருடைய வேலை என்னங்க? தலைவரை பத்தி சொல்லணும். சீஷன்னா யாரு? தலைவரை பத்தி சொல்லணும். நல்லவர், வல்லவர், பெண்டெடுக்கிறவர்லன்னு சொல்லணும். அதான் முதல்ல சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. முதல்ல கைக்கொள்ளணும் சார். எனக்கு அதாவது முதல்ல சபை, கிறிஸ்துவ சபையை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன்.
நான் படித்தவ, எனக்கு ஞானம் புத்தி அறிவு சம்பாதி இந்த மேட்டிமை அகந்தையும் இருக்கவே கூடாது. சகலமும் தாழ்மை. முதல் பெண்டிகோஸ்டில் என்ன தெரியுங்களா நடந்தது? சேரே போட மாட்டாங்க தெரியுங்களா, எல்லாம் பாய் விரிச்சு தான் உட்காரணும். அப்போ தான் எல்லோரும் சமம்னு தெரியும்னாங்க. அப்புறம் இந்த வயசானவங்களுக்கு இந்த முட்டி மடங்காதுன்னு சொல்லி கடைசி சேர்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அவங்க எல்லாம் உட்காந்து போட்டு அப்படி தான் வந்துச்சு. அப்போ தான் டாக்டர் முதல் கொண்டு வக்கீல் முதல் கொண்டு எனக்கு நல்லா தெரியும். எங்கள் சபைக்கு ஒரு வக்கீல் வந்துட்டு இருந்தார். அவர் பெரிய வக்கீல். அவர் சமணங்கால் படி கீழே தான் உட்காந்துருந்தார். அங்கே வக்கீலாவது ஒன்றாவது. சபைக்குள்ளே நீ யாராக இருந்தாலும் கோடீஸ்வரியாகவே இருந்தாலும் சரி, உனக்கு சபைக்குள்ளே ஒரே லெவல் தான், தாழ்மை தான். இல்லாதவ இருக்கிறவங்கிற சபையை கூடாது. யூனிஃபார்ம்னு குழந்தைகளுக்கு என்ன சிஸ்டம் வந்துச்சு? எதனால் வந்துச்சு? யூனிஃபார்ம் ஸ்கூலுக்குள்ளே வந்து பணக்கார புள்ள பயங்கர பட்டுப்புடவை டெய்லியும் வந்தா. அப்படி வரக்கூடாது. ஏன்னா ஏழை குழந்தைக்கு இந்த துணி இல்லை போடுறதுக்கு. அப்போ பார்க்கும்போது அதுக்கு அந்த வேற்றுமை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மை கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? திருவிருந்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. திருவிருந்து ஆக்சுவலி ஆரம்ப காலகட்டத்தில் திருவிருந்துன்னு கிடையாது, இந்த மாதிரி அப்பமெல்லாம் கிடையாது. பிரெட்டு கொடுத்தாங்க, ஒத்துக்கிறேன் நான். ஆனால் பிரெட்டுக்கு முன்னாடி ஒரு திருவிருந்து தெரியுங்களா, அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் பழம்பெரு சபையோடைய, அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சபையில் என்ன இருந்ததுன்னா, நம்ம எல்லாம் பந்தி பரிமாறிக்குவோமா சொல்கிறோம்ல, டூர் போகிற முன்னாடி அவங்கவுங்க சாப்பாடு கொண்டு வாங்க, உங்கள் சாப்பாடு கொஞ்சம் நான் வாங்கி சாப்பிடுவோங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. சபைக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க. பெரிய பணக்கார பிள்ளைகளாம் டெய்லி பிரியாணி கொண்டு வந்துச்சு. பாவம் ஏழை பிள்ளைங்க தயிர் சோறும் ரசஞ்சோறும் கொண்டு வந்துச்சுங்க. இந்த பரிமாற்றத்தை பார்த்து தான் பவுல் சொன்னார், வேண்டாம் ஒரே உணவை வழங்குவோன்னு சபை வழங்க ஆரம்பிச்சது. புரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்புறம் அது நாகரிகத்தின் அடிப்படையில் இந்த அப்டேட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த அடிப்படையில் இது அப்படியே மிஷினில் அடித்து வெள்ளை அடித்து எல்லாத்துக்கும் இப்போ சாம்பார் கறியெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது, அதனால் நீட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்துச்சு. அப்போ சபைக்குள்ள தயவு செய்து எல்லாருக்கும் வேண்டுகோள் என்ன தெரியுங்களா, சபைக்குள்ளன்னு வந்துட்டியா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவா. நல்லா தெரிஞ்சுக்க. குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், உன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நானும் பார்க்க மாட்டேன், ஆண்டவரும் பார்க்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்கள்ட்ட எவ்வளவு ஞானம் இருக்குன்னு ஆண்டவரும் பார்க்க மாட்டார், நானும் பார்க்க மாட்டேன். நீ எவ்வளவு அழகுன்னு நான் பார்க்க மாட்டேன், நீ என்ன துணி போடுறேன்னு பார்க்க மாட்டேன், உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் பொருள் இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அவரும் பார்க்க மாட்டாரு. ஒன்னே ஒன்று நானும் பார்ப்பேன், அவரும் பார்ப்பார். என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல், டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாமல் உங்களோட 1000 ஞானம் இருந்தாலும் எனக்கும் வேண்டாம், ஆண்டவருக்கும் வேண்டாம். தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. டிசிப்ளின் இருக்கணும். எப்படி வேணா நீங்க வரலான்னு விட்டுருந்தா நான் இன்னும் ஏராளமான கூட்டத்தை பார்த்துருப்பேன். எனக்கு டிசிப்ளின் வேணும். இப்படிதான் சபையை நடத்தி சொல்ல என்னுடைய கட்டளை, எனக்கு கட்டளை. அதனால கீழ்ப்படிதல் யாருக்கிட்ட இருக்கோ, டிசிப்ளின் இருந்துருச்சுன்னு வைங்க, ஞானமே இல்லைன்னா ஞானத்தை கொடுக்க முடியும். ஞானம் இருந்து டிசிப்ளின் இல்லைன்னு வைங்க, அந்த ஞானம் பிரயோஜனம் இல்லாத ஞானம். தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தான் அவர் சொல்றாரு, அதை தான் ஞானஸ்தானத்தில் கற்றுக்கொள்ளணுங்கிறாரு. ஞானஸ்தானத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமே அதுதான். அடுத்து முதல்ல சொல்றாரு சீசர் ஆகுங்க, ரெண்டாவது சொல்றாரு ஞானஸ்தானம் எடுத்துருங்க, மூணாவது என்ன சொன்னாருங்க, சட்டத்தை கை கொள்ளுங்க. எல்லாம் நம்புவான், ஆனா பைபிள்ல வந்து தசம பாஞ்சனா அதை மட்டும் நம்ப மாட்டான். நம்ம எல்லாத்தையும் நம்புறேன்பா, அதை நம்ம எதெல்லாம் உனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் நம்ப மாட்டாங்களாமா. என்னையா அது? என்னைக்கு இந்த காசு பணம் தரோம், காசு பணம் தரோம், காசு பணம் ஆண்டவர் தருவாருன்னு சபைக்குள்ள பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ஜனங்கள் என்னமே பண்டிகோஸ்குள்ள போனால் பணம் வரும், பெண்டிகோஸ்குள்ள போனால் நோய் குணமாகும். கிடையவே கிடையாது. கர்த்தர் பேரில் விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு சபை இருக்குன்னா அது பெண்டிகாஸ். நான் ரோம கத்தோலிக்க சபையில் பிறந்திருந்தாலும் நான் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய சத்தியம் பெண்டிகாஸ்குள்ள தான். பெண்டிகாஸ்குள்ள தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் தெரிஞ்சது. பெண்டிகாஸ்குள்ள தான் வசனத்தின் மூலம் என்ன செய்யலாம்னு தெரிய வந்தது. அப்பேற்பட்ட ஒரு பெண்டிகாஸ்ட இன்னைக்கு போதகங்கள் சரியில்லாமல், நான் நல்லவனா கேட்டவனான்னு எனக்கு தெரியல, ஆனால் தெரிந்து கொண்ட வகையில் நிறைய போதக பிழைகள்னால ஜனங்கள் வந்தால் நோய் போகும், வந்தால் அப்போ நோய் போச்சுன்னா எங்கே போவேன்னா வீட்டுக்கு போயிடுவேன், கடன் தீர்ந்துருச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அது இல்லை. இந்த ஈஸ்டர் தினத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அவருடைய சட்டங்களை கைக்கொள்ளணும். சம்பாதிக்கலாம் சார், யார் தான் சம்பாதிக்காம இருக்காங்க? சரி, நீ சர்ச்சுக்கே வரல, எத்தனை சம்பாதிச்சுட்ட? சம்பாதனைக்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தம் வைக்காதீங்க. சம்பாதனை என்பது உலகத்தின் தேவை. வனாந்திரத்தில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தண்ணி தேவை, கொடுத்தாரா இல்லையா?
சாப்பாடு தேவை, வெஜிடேரியன் கொடுத்தாரு. மட்டன்னா இந்த அப்படிதான் மட்டன்னாரு. எல்லா தேவைகளையும் சந்திச்சு தான் பரலோகம் கூட்டிட்டு போனார் கானான் தேசத்துக்கு. அதே தான் சபை. சபை ஹாஸ்பிட்டல் இல்லை. நோய் குணமான இந்த சபைக்கு வருவேன், இல்லைன்னா இங்கே பாஸ்டர் சரியில்லை, அதுவும் தவறுங்கிற. இவை அனைத்தும் உனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. உனக்கு சுகமாகணும், உன் கடன் தீரணும், வியாதி நல்லா ஆகணும், வேற என்ன பிரச்சனை, ஐஸ்வர்யம் வரணும், இதெல்லாம் உனக்கு என்ன தேவை என்று அறிந்த தேவன், அறியாத தேவனெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அப்பறண்டா, நீ கேட்டதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமா என்னால் தர முடியும். முதல்ல நீ என்ன செய்ய, எனக்கு கீழ்ப்படிந்திரு, நான் சொன்னவைகளை நீ கைக்கொள். எத்தனை பேர் கைக்கொள்றோம்? கைகொள் முதல்ல. இது ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனத்தை. அப்பா நீங்க இன்னும் மத்தேயு 1:22-23 படிச்சீங்க. மத்தேயு 1:22-23. மத்தேயு 1:22-23 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது. கர்த்தரால் உரைக்கப்பட்டது எங்க? ஏசாயால. என்ன உரைச்சாரு? ஒரு கன்னிகையின் மூலம் அவர் பிறப்பார். அந்த தீர்க்க தரிசனம் நடந்துதா அப்படின்னா மத்தேயு 1:22-23 அது நடந்துருச்சு. அதானே? ஆமா பிரதர். வாசிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று. இம்மானுவேல் எப்படிங்க? ஏசாயா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க. அந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல நிறைவேறிடுச்சு. அப்போ எல்லா தீர்க்கதரிசனம் பைபிள்ல எல்லாம் பழைய ஏற்பாட்டில் யார் வரப்போறாங்க, அவருக்கு என்ன ஆக போறாருன்னு சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் இங்கிலீஷ்ல ப்ராஃபஸி வேர்டு. அவர்களெல்லாம் ப்ராஃபட்ஸ். இவங்க சொன்ன அத்தனையுமே யார் வரப்போறா, எப்படி பிறக்க போறாரு, எப்படி சாக போறாரு, எதுக்கு சாக போறாரு, எதுல சாக போறாரு, எத்தனை காரியங்களை அவங்க எடுத்து உரைச்சார்களோ அத்தனையும் புதிய ஏற்பாட்டில் நடந்தது. அதில் முதல்ல மத்தேயு 1 நடந்துருச்சு. ரெண்டாவது மீட்பர் எப்படி வருவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அது மீகா புஸ்தகம் 5:2 வேகமா படிங்க சீக்கிரமா. மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர். யாரே இஸ்ரவேலை ஆள போகிறவர்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அப்படின்னா என்னங்க? பழைய தீர்க்க தரிசனத்துடைய அப்படி ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்னு மீகா தீர்க்கதரிசி ஏசாயா புஸ்தகத்திலிருந்து கவனிக்கிறீங்களா? பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் ஏசாயாலிருந்து மல்கியா வரையிலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை உரைச்சாங்க. ஏசாயா ஒருத்தர் தான் சகல தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர். இதுல மீகாக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரு? பெத்லகேமே யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தோம். அப்ப பாத்துங்க எவ்வளவு சின்னதுன்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ்ரவேல் தேசத்தை மேப்லயே இல்லை தெரியுங்களா? மேப்லயே கிடையாது. கோரேஸ் அரசனுக்கு அப்புறம் தான் மேப்ல அது இடம் பெற்றது. அவன் இஸ்ரேல் ஜனங்களாக அனுப்பிச்சு வச்சான், போய் குடியிருங்கடான்னு. அப்புறம் தான் இஸ்ரேல் தேசம்ங்கிறது ஒரு மூத்த பூச்சி மாதிரி அவ்வளோ பெரிய உலக மேப்குள்ள இத்தினோடு வரைபடம் போட்டாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உங்கள்கிட்ட தான் பெத்லகேம்ல தான் பிறக்க போறாரு. அந்த தீர்க்க தரிசனம் மீகா தீர்க்க தரிசி சொல்லிட்டார். இப்ப அது நிறைவேறுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 2:1 பாத்தீங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது விடுங்க. அப்போ அவன் எங்க பிறப்பாருன்னு சொன்னா பெத்லகேமே ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு 2:1 அவர் சொல்றார் பெத்லகேமிலே அவர் பிறந்தார். இப்ப தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சுங்க? இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்றைக்கு உனக்கு மாதமான, வாரமான, வருஷமான கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் தான் தீர்க்க தரிசனம். அப்ப அது நிறைவேறினது. ஏன் இது நிறைவேறாது? இது நிறைவேறாமல் போனதுக்கு என்ன காரணம்? என்னுடைய அவிசுவாசம். நீ விசுவசித்தால் தேவ மகிமையை காண்பாய்.
அப்போ வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ ஒரு 2 வார்த்தை அல்ல. ஏன்னா 1000 தீர்க்கதரிசனம், கிட்டத்தட்ட 351 தீர்க்கதரிசனம் நிறைவேறிருக்கு இயேசுவை பற்றி. அத்தனையும் நிறைவேறி முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே நான் படித்தேன். அதில் 34 செலக்ட் பண்ணேன். அதுவும் டைம் ஆகிடும். சரி, ஒரு 7 எடுத்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ 7ல் வந்திருக்கேன். அந்த 7க்குள்ளே சில வசனங்களை உள்ளே போட்டேன். சரி, ரைட். இப்போ மற்ற 2 ஒன்று படிச்சிட்டிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, சகரியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். யாருங்க? சகரியா தீர்க்கதரிசி. அவன் ஒண்ணு சொல்றான் பாருங்க, சகரியா 9:9. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி, கம்பீரி. இதோ இதோ உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய, கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அது பேர் மரி இல்ல, அவங்க எழுதி இருக்காங்க அப்படி. குட்டின்னு சொல்றதுக்கு பதிலாக மரின்னு சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் குட்டின்னு சொல்றதுக்கு பதிலாக மரி, அதான் கழுதை மரி அப்படின்னு சொன்னா கரெக்ட். கழுதை குட்டின்னு அர்த்தம். கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் இப்ப இந்த இடத்துல ஒரு புது தீர்க்க தரிசனம் வருது. அவர் எப்படி வருவார்னு சொல்றாரு. அதாவது மீட்பர் எப்படி வருவார்னா ஒரு கழுதை மேல ஏறி வருவார். வந்தாரா? மத்தேயு 21:5. சீக்கிரம், இத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க. 21:5. ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க பட்டாயம் படிங்க. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அதிக நிறைய வசனங்களை முதல்ல படிச்சவங்களுக்கு தான் பிரைஸ். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இப்ப சொல்லுங்க, எந்த தீர்க்கதரிசி? சகரியா. சகரியா. சகரியா 9:9 அவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க ராஜா எதுல வருவாரு? கழுதை மேல வருவாருன்னு சொன்னது எங்க நிறைவேறுது? மத்தேயு 21:5 நிறைவேறுது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்படும். அதாவது சகரியா சொன்னது நிறைவேறிடுது. இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. அடுத்தது இருக்கா பவனியா வர்றதெல்லாம்? அது முந்திர வசனம் பிரதர். படிங்க படிங்க. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், சாந்த குணமுள்ளவராய், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய, குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்குள் சொல்லுங்கள் என்றான். அப்போ அங்க சொன்ன சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நிறைவேறுது. அவர் கழுதை மேலே ஏறி வந்தார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, அவர் ஒரு விலைக்கடனை கொடுத்திருக்கிறார். எப்படின்னா சகரியா 11 12 முதல் 30. 12 படிங்க பார்க்கலாம். இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசுகள் நிறுத்தார்கள். இப்ப எங்க நடந்த சம்பவம்? யார் சொல்றா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்க. சகரியால சொல்றாரு, 11:12 சொல்றாரு. 30 வெள்ளிக்காசை பத்தி அப்பவே சொல்லிட்டாரு. இப்ப புதிய ஏற்பாட்டில் அது நடந்துதான் பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு புஸ்தகம் 26 15 வசனம் 15 நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு. அப்ப என்னாச்சுங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடு மத்தேயுல நிறைவேறிடுச்சு. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் கூட இயேசுவை குறித்து சொன்னது நிறைவேறாம போகல. இதெல்லாம் என்னங்க, நேற்று முந்தானேத்து நடந்ததுல, கிட்டத்தட்ட 700-1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை 2000 ஆண்டு, ஆபிரகாம் முதல் இயேசு வரை 2000 ஆண்டு, இயேசு முதல் இன்னைக்கு வரை 2000 ஆண்டு, கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்குதா? 2000 ஆண்டுகளுக்கு தான் சொல்லிட்டாங்க. சொன்னது 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் உள்ள இயேசுவுக்கு நடக்குது இதெல்லாம். அப்ப அவர் அன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். ஹல்லேலூயா. சரி, படிச்சிட்டிங்களா? சரி, அடுத்து இன்னொரு ஏசாயா 53:5.
அவர் நம்முடைய குற்றங்களுக்காக சிலுவை சுமந்தவர். ஏசாயா 53:5. இது பழைய ஏற்பாட்டுல சொல்ற தீர்க்கதரிசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இது பழைய ஏற்பாட்டுல சொன்ன தீர்க்கதரிசனம். இது நடந்ததா? 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. சரி, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா மீட்சி. சங்கீதம் 16:10. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அதே புதிய ஏற்பாட்டில் நடந்ததா? அப்போஸ்தலர் 2:31. அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அப்ப உயிர்த்தெழுதலை குறிச்சும் கூட தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியாச்சு. நான் 7க்கு போல இன்னும் டைம் ஆயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, இன்றைக்கும் நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் பேசின கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில மாதமான சபை மூலம் கொடுக்கப்படுது. எல்லாமே சபை மூலம். நல்லா தெரிஞ்சுங்க. அதனாலதான் அவர் ஸ்திரீக்கு தான் முதல்ல தன்னை வெளிப்படுத்தினார். தான் உயிரோடு எழுந்ததை முதல்ல அவர் ஸ்திரீக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா ஸ்திரீ என்பது சபையை குறிக்குது. ஸோ சபைக்கு தான் முதல்ல வெளிப்படுது. அப்போ உயிர்த்தெழுதின வல்லமை, விசுவாசம் எல்லாமே சபை மூலம் தான் வரும். அதனாலதான் அவர் திட்டவும் தெளிவுமா சொன்னாரு, சபை கூடுதலை கைவிடாதிருங்கள். இது என்ன அங்கே போய் உட்காந்துட்டு என்ன நடந்துற போது? அப்படி கிடையாது. இது உனக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. பிதா உங்களுக்கு கொடுத்த கட்டளை. நீ என்ன வேலையில வேணா இருந்துக்கோ, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா சபை நேரத்துக்கு சபையில தான் இருக்கணுங்கிறது உன்னுடைய தேவனும் என்னுடைய தேவனுடைய கட்டளை. அப்ப அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த கட்டளை நிறைவேறும். நானே இந்த கோயம்புத்தூரில் கோட்டமேடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கோட்டமேட்டுக்கு அப்படியே பெரிய கோயில் மைக்கேல் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு காலைல 5 மணி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஒரு ஆராதனை நடக்கும். அத்தனை அந்த கோட்டமேட்டுக்கு வயசானவங்களும் அங்கே போய் என்ன பண்ணாங்க, தூங்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் 5 மணிக்கு அதுக்குள்ளே இருப்பாங்க. ரோம கத்தோலிக்கெல்லாம் இவங்களுக்கு வேலையெல்லாம் உட்காந்துக்க வேண்டியதான், அவரே எல்லாம் பேசி முடிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நீங்கள் அங்கே பார்க்கலாம். 6-6:30 முடிஞ்சால் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். வர்ற வழியிலே டீ குடிச்சிட்டு எல்லாம் வருவாங்க. ஆனால் அந்த 5 மணி பல ஆண்டுகள் நான் சின்ன பையன்லேருந்து வளர்ற வரல எனக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா வயசானது அத்தனையும் அங்கே தான் கிடப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த ஒழுங்குகள் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாம் அந்த சம்பாதனை உனக்கு தேவைங்கிறது உனக்கு தெரியறதை விட கர்த்தருக்கு தெரியும். வருமானம் உனக்கு என்ன வேணுங்கிறத விட கர்த்தருக்கு உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். அதனாலதான் அவர் தெளிவா சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அந்த எல்லாம் என்ன? மத்தேயு இல்லையா 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் நீங்களே எழுதிக்கிங்க பைபிள்ல. எவைகள் எல்லாம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி குறிப்பிட்டு முன்னாடி 2 வசனத்தை படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். நீங்க அப்படியே உங்களை புரிஞ்சுக்குங்க. அலையிறமே, வேலைக்கா அலையிறமே, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, துணிமணிக்கு என்ன பண்றது, கடனுக்கு என்ன பண்றது, வீட்டு வேலைக்கு என்ன பண்றது, எல்லாம் தேவை. அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்க என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. சார், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த கவலைப்பட்டு ஓடி எத்தனை வீடு கட்டியிருக்கீங்க? இந்த வாடகை வீடு ஒரு போகியமா கூட மாறலையே.
ஒரு போகித்து வீடு சொந்த வீடா கூட மாறலையே, மாறினதும் கடனை தீராம இருக்குதே. அதனாலதான் அவர் சொல்றாரு, அதை குறித்து நீங்கள் கவலை, உனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நீ கவலைப்படாத, நான் கவலைப்படணும். எத்தனை கோடினாலும் சரி கர்த்தர் தான் கவலைப்படணும் உனக்கு எப்படி தர்றதுன்னு. முதல்ல உன் தேவைகளை நீ அறியணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீயும் உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுங்க. தேவ சமூகத்துக்குள்ள எப்படி வரணும், தேவனுக்கு காணிக்கை எப்படி கொடுக்கணும், கர்த்தருக்கு என்று வசனங்களை எப்படி படிக்கணும், சமூகத்தில் எப்படி போதகரோட இணைப்படணும், இதெல்லாம் முதல்ல கற்றுக் கொடுங்க. அப்புறம் பாருங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தவே வேண்டாம், அதுகளே வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உபதேசம் என்னும் மலை, வேதம் தெளிவாக சொல்லுது, உபதேசம் மலைக்கு சமானம். ஒரு செடி வளரணும்னா அந்த செடிக்கு தண்ணி தேவை. பைபிள் சொல்லுது, அந்த தண்ணி என்ன தெரியுமா? உபதேசம். செடிக்கு தண்ணி, மனுஷனுக்கு உபதேசம். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள ஒரு உபதேசம் போக போக தான் அவன் செழிப்படைவா. அதெல்லாம் விட்டு போட்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும், அது நடக்காதுன்றாலும் உன் உலகத்தின் பைத்தியங்களை நான் தெரிந்து கொண்டேங்கிறாரு. உலகத்தின் ஞானிகளை நான் பைத்தியமாக்கிடுவேங்கிறாரு. ஒரு வினாடி அவர் உங்களை பார்க்க மறந்துட்டார்னா நிலைமை என்ன? நிலைமை என்ன? முதல்ல அதுக்கு பயப்படுற கிறிஸ்தவம் இங்க வேணும் இந்த பூமியில. அந்த பயம் இல்லாம தான் துணிகரம் வந்துருச்சு. அவர் சொல்றார், முதலாவது தேடி ராஜ்யத்தை. இப்ப நீ மட்டும் ராஜ்யத்தை முதல்ல தேடிட்டீங்கன்னா இவைகள் எல்லாம் கூட. இந்த கூடங்கிறது என்ன தெரியுங்களா? நீ எண்ணுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய். நீ என்ன கேட்டியோ அதை விட அதிகம், நீ என்ன ஜெபிச்சியோ அதை விட அதிகங்கிறாரு. அதை தான் தெளிவாக வசனம் சொல்லுது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், பார்த்துக்குங்க, உங்கள் ஜீவனுக்காக. என்ன கேட்டால் சொல்லுவேன், நாளத்தை பொழப்பு யார் பிரதர் தருவார், நாளத்தை வாடகை யார் பிரதர் தருவார், நாளைக்கு சாப்பாடு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளை ஸ்கூல் இதை தான் பேசுகிறேன். பைபிள் இருந்து ஒரு வசனம் நான் சொல்லல, நான் போதிக்கிறேன், அவ்வளவுதான். சொன்னவர் தலைவர் அது சொல்றாரு, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாத என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும், படிங்க, ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. அடுத்து இருக்கா ஒரு வசனம், 32 இருக்கு பிரதர். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். போடுங்க அந்த வசனத்தை போடுங்க. இவைகளை எல்லாம் ஹலோ, எனக்கு என்ன பாருங்க, நான் பேசும்போது என்ன பாருங்க. இவைகளை எல்லாம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி வாழுவோம், என்ன பண்ணுவோம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு, நாளைக்கு வாழ, இதை தான் அவர் சொல்றார். அதைதான் இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள். யாருங்க அஞ்ஞானி? கர்த்தரை அறியாதவர்கள். இந்த தேவை அலையிறமே, அதெல்லாம் யார் தேடுறா தெரியுமா? அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நான் சொல்லல, உன்னும் கையில் இருக்க வேதம் சொல்லுது. எனக்கு பயப்படாது, கர்த்தருக்கு பயப்படு. அஞ்ஞானிகள் தேடுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்க. அறிய மாட்டாரான்னு கேட்கல, அறிந்திருக்கிறாருங்கிறார். தெளிவா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு என்ன தேவைன்னு தெரியும். நான் எதுல ஆசையா இருக்கேன், எதுல குறைபாடா இருக்கிறேன். பிலிப்பியர் 4:19 இன்னும் தெளிவா சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தன் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்தியேசுவின் ஐஸ்வரியத்தின் மகிமையினால் அவைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். அது என்ன குறை இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பழகுங்க. முதல்ல வாலிப பிள்ளைகளுக்கு கையெடுத்து கொண்டு இருக்கிறேன், முதல்ல தேவ சமூகத்துக்கு பயப்படுங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்கார பழகுங்க. உட்கார்ற நேரம் எவ்வளவு அதிகரிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய உலகத்தின் ஆசீர்வாதம் அதிகரிக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். யாரோ பேசி கேட்டு நான் பேசல, சொந்த அனுபவம் பேசிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சபைக்குள்ள வரக்கூடிய காரியங்கள்ல அவர்களுடைய பயத்தோட அவங்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் யார் என்பது, சபை யார் என்பது பிள்ளைகளுக்கு பயத்தோட அப்படி கூட்டிட்டு வந்து விடக்கூடிய நேரம் உங்களுக்கு சிரமம் வந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற நம்முடைய ஞானத்தை பிள்ளைகளுக்கு போதிக்காதீங்க தயவுசெய்து. அது கெட்ட புத்தி, அது பிள்ளைகள் கெட்டு போயிடும், அதுக்கு எதிர்காலம் பிரகாசிக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பின்னாலேயே நீங்கள் தூக்கிட்டு அலையணும். என்ன வேணும் சாமி, என்ன வேணும் சாமி, என்ன நீ தான் அலைஞ்சிட்டு இருப்ப வேர்வை சிந்தி வயதான காலத்திலும். ஆகவே நீங்கள் லகுவாய் உங்கள் எதிர்காலம் பிரகாசிக்கணும்னா முதல்ல நீங்களும் சரி உங்கள் பிள்ளைகளும் சரி கர்த்தருடைய சித்தத்தை கைக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சீஷராயிருங்கள். பிறகு ஞானஸ்தானத்தை எடுங்க.
அப்புறம் நீங்க சத்தியத்துக்கு கை கொண்டு நடங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ இன்றைய இன்னும் நம்ம நிறைய போக வேண்டாம், விடுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்கு. இன்னும் நம்ம 34 தீர்க்க தரிசனத்துக்கு போனீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் ஒரு விளக்கத்தை நம்ம குடும்பத்தில் கொள்ளுது. ஏன்னா எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு வரலான்னு பார்க்கல, சுருக்கி கொண்டு வந்து முடிக்கல பார்க்கல. எங்கே முடிஞ்சதுன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இதை தவிர அங்கே வேற எனக்கு முக்கியமாக தெரியல. எந்த ஒரு காரியத்துக்கும் முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருக்கு என்ன செய்யலாம்? எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செஞ்சாலும் என்ன வேணும். இன்னைக்கு என்னமா யாரு பாஸ்டராது ஒன்னாவது கூப்பிடுறதும் இல்லை, ஒண்ணுமில்லை. நான் போனேன், நானே ஜெபம். நான் எச்சரிக்கை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. என்ன காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் சரி, ஒரு துணிமணி எடுத்தாலும் சரி, தேவனுக்கு முதல்ல ஒரு சின்ன காணிக்க. ஏன்னா காணிக்க உங்களை விசுவாசத்தை எங்க வச்சுட்டாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் தெரியுமா, நான் விசுவாசிக்கிறேன் தெரியுமா, இந்த விசுவாசத்தை எப்படி காமிப்பீங்க? ஒண்ணுக்கு சொல்லுங்களேன், ஒரு கிரியை சொல்லுங்க பார்க்கலாம், உங்க விசுவாசத்தை எப்படி காமிப்பீங்கன்னு. காணிக்கை தவிர ஒன்னுத்தையும் காட்ட முடியாது. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை தவிர வேற எந்த கிரியையிலையும் நீங்க காட்ட முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, கர்த்தருக்கென்று கொடுங்கள்னாரு. அவர்கிட்ட காசே இல்லைன்னு இன்னைக்கு அது நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாளா விட்டுட்டானுங்க. சாமிக்கே காசு இல்லை, சாமி நமக்கு எங்கிருந்து காசு கொடுக்கணும்? காணிக்கை எவன் ஒருத்தன் அந்த ஈசாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காணிக்கை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேன்னு பிடிச்சிட்டு பாருங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பணத்துக்கு அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சாகர வரையில நாயா பேயா அலையணும் காசுக்கு. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் கொடுத்து பாருங்க. பணம் உங்களை தேடலன்னா நீங்க என்னடான்னு கேளுங்க. பணம் உங்களை தேடும், பணம் உங்களை தட்டிட்டு வரும். கட்டாயம் இன்னைக்கு சொல்லி நாளைக்கே நடக்குங்கிறது என்னால் உறுதியா சொல்ல முடியாது. எவ்வளவுக்கெவ்வளோ இந்த செடி உபதேசத்தை தண்ணி குடிச்சிச்சோ அந்த அளவுக்கு வளரும். சும்மா இன்னைக்கு கடன் அடைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்காந்து அது பிரயோஜனம் இல்லை. முதல்ல தேவனுக்கு பயப்படுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லுங்க, அப்பா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்பா. பெற்றோர்களுக்கு சொல்லுங்க சபைக்கு வர சொல்லி, முதல் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க சபைக்கு போக சொல்லி. இங்கு எனக்கும் ஆணி மாதிரி, அதாவது அது சம்மட்டியை போலன்னு பைபிள் சொல்லுது. ஆணித்தரமா சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க, உங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை கெடுக்க இன்னொரு மனுஷன் வருவான். பேய் மாதிரி 2 கொம்பை வச்சுக்கிட்டுலாம் வராது. உன் நண்பனா வருவான், உன் பக்கத்து வீட்டுக்காரியா வருவா, ஏன் டிவி மூலம் ஒரு நாடகம் வரும். இதெல்லாம் தான் உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும். நீ விசுவாசத்தை கெட்டு போகாதபடிக்கு நீதிமொழிகள் 10 சொல்லுது, திட அஸ்திபாரம் உள்ளவர்களாய் அசைக்கப்படாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் வேரூன்றி நிற்கணும்னா நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்த என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. கட்டாயமா பூமிக்குள்ள இருந்துட்டு நீங்க தப்பிச்சு வர்றது கடினமான காரியம். நானும் சரி நீங்களும் சரி. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, திடன் கொள், பயப்படாதே. மோசேயோடு இருந்தவன் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்த தேவன் என்னோடும் இருப்பார். உன்னையும் என்னையும் காரி சுத்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் கடிந்து கொள்ளல, உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறேன். உங்கள் கஷ்டத்துக்கும் உங்கள் தரித்திரத்துக்கும் உங்களுடைய பாடுகளுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா, சபையை விட்டு பேழையை விட்டு விலகினவர்கள் அழிந்தார்கள். பேழைக்குள்ள இருந்தவங்கெல்லாம் தப்பிச்சாங்க. அதேதான் பேழை எதை குறிக்கிறது? சபையை குறிக்குது. சபைக்குள்ள இருக்கிறவர்கள் நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். சபைக்குள்ள இருக்கிற வரலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்படி பதித்திருச்சு பிரதர் அப்படின்னீங்கன்னா எழுதி வச்சுக்கோ, உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய பெருமை. பிசாசுங்கிற ஒரு பேயே கிடையாது. இன்னைக்கு அந்த பேய் உருவாயிட்டே இருக்கு தெரியுமா? எவனுக்குள்ள எல்லாம் தான் பெருமை வருதோ அவங்க எல்லாம் பிசாசா மாறிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு லூசிபருக்குள்ள போனது பெருமை, அப்புறம் தான் அதுக்கு பேர் பிசாசுன்னு பேரிட்டாங்க. இன்றைக்கும் சரி, யாருக்குள்ள பெருமை இருக்கோ அவங்க எல்லாம் பிசாசின் அடிமைகள். அதனால நமக்குள்ள எந்த மேட்டியுமே வேண்டாம், எந்த பெருமையும் வேண்டாம். இது யாரையும் நான் குறிப்பிட்டோ தனிப்பட்ட முறையில் நான் சொல்லல. இந்த சொல்லப்பட்டது யாவும் பொது சமாச்சாரம், தேவனுடைய அறிவுரை விளக்கி கொடுக்கிற ஒரு காரியம். புரிந்து கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க,
கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி எல்லாம்